150 160 அப்படி வச்சு அதே விலையிலன்னா போகுது கொஞ்சம் 180 லீஸ் எடுக்கின்ற விலை வந்து 320 320 வந்து 310 நாக்களை கொண்டு வந்து காட்டியும் 180 ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஒன்று 2017 மாடல் 360 லீஸ் எடுக்கும் 180 லீஸ் எவ்வளவு? வணக்கம் உறவுகளே, நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த 10ஆம் தர வாகனங்கள்ட விலை எப்படி போகுது, என்னென்ன பைக்கில் நிற்குது, அது சம்பந்தமாக காணொலி அந்த காணொலி அமைய உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துடுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நுதங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. சக்தி வேறுன்ற ஒரு கடை தான். அவங்க தான் போய் பார்க்க போகிறோம் என்னென்ன விலையில் போகுது. இப்போ வாகனம் இறக்குமதி பின்னு என்னென்ன விலையில் 10ஆம் வாகனங்கள் போகுதுன்னு பார்ப்போம். வாங்க காணொலிக்கு போவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன விலையில போகுது? இப்போ பைக்கில் என்ன மாதிரி போகுது விலையில் அதே விலையிலன்னா போகுது கொஞ்சம் கூட. இப்போ இறக்குமதி நடந்தபடிய கொஞ்சம் இனி புதுசுகள் இன்னும் நிலையான இறக்குமதிக்கு விரையில தானே அந்த தான் விலையில் இதுகள் தெரியும். ஓகே. இந்த பைக் என்ன விலை போகுதுண்ணா? இது C300 அண்ணா. 2013 மாடல். இதோட விலை வந்து 320 என்ன விலைண்ணா? 320 2013 மாடல். என்ன எடுத்து செய்வது அப்படின்னா? இல்ல அப்படியே தான் வந்த செய்தபடியே தான் வந்தது. நாங்கள் அப்படியே ஏற்றிட்டு இருக்கோம். எவ்வளவு லீசிங் எல்லாம் இதுக்கு வந்தோன்னா 180 லீஸ் எடுக்கலாம். 180 லீஸ் எடுக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் யூஸ் பண்ண? கிலோமீட்டர்னா இது 64,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. என்ன ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் பைக்கா? இது செல்சாட் இல்ல, பழைய மாடல் தானே. பழைய மாடல். ஓகே. அப்ப இது என்ன விலை? இது ஹீரோ ஐ ஸ்மார்ட் 2015 மாடல். 15 மாடல். இதுவும் 49,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. என்ன ஃபர்ஸ்ட் கேனா செகண்ட் கேனா? இது ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். எவ்வளவு லீசிங் எல்லாம் கொடுப்பீங்க இதுக்கு? 140 லீஸ் எடுக்கலாம். 140 சைக்கிள் ஃபுல் அமௌண்ட் வந்து 320. என்ஜினியர் அப்படி என்ன நீ அப்படி ரீகண்டிஷன் பைக் தான். ரீகண்டிஷன் பைக். அப்ப அடுத்த பைக் என்ன வேணும்? இது ஹீரோ மெஸ்ட்ரோ. இது 2016 மாடல். 2016 மாடல். இந்த ஃபுல் வீல வந்து 310 1,80,000 லீஸ் எடுக்கலாம். டோட்டல் 310. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினது? இது 24,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. இதுவும் பெஸ்ட் ஓனர் பைக். லீசிங் எல்லாமே நீங்களே செய்யலாம். இது அப்படியே பழைய பிரச்சனை வந்தா என்ன இங்க வந்து காட்டலாமா? அப்படி கொஞ்சம் கொண்டு வந்து காட்டலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் மேல நம்பிக்கையான ஆக்களை கொண்டு வந்து காட்டியும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அது இப்போ வெளி மாவட்டத்துல இருந்து வர ஆக்கள் லீஸ் போட போயிடும் அப்படின்னா எங்களுக்கு முதலே ஐசியை போட்டா ட்ரிப்புகள் பார்த்து ஓகேண்டா அங்கேருந்து மீனாக்கட்டு வந்தாலும் வெளியே தேவையில்லை. ஓகேண்டா ட்ரிப் ஓகேன்னா கூப்பிட்டு செய்து கொடுக்கலாம். பிடி நம்பர் 2016 மாடல் 180. இதோட விலை வந்து 580 360 லீஸ் எடுக்கலாம். 360 வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் தான். மீட்டர் எல்லாம் புதுசு போட்டு கிடக்கு. ஓகே. இல்ல நினைக்கிற 380 மீட்டர் எல்லாம் புதுசு. ஹெட்லைட் காவலி எல்லாம் புதுசு. இதுக்கு 360 லீஸ் எடுக்கும். 360 லீஸ் எடுக்கலாம். இது எவ்வளவு ஓடினது? ஒரிஜினல் கிலோமீட்டர் வந்து 40,000 45,000. இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் நிற்கிது 35,000. ஒன்று ஒவ்வொரு இதில் நிற்கிது. 3 மீட்டர் புதுசு போட்டுக்கிட்டாங்க சைக்கிள் நீட்டாக. இன்ஜினியர் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை எல்லா ஸ்டாண்டர்ட்லேயே நிற்கும். இது என்ன விலை என்ன? இதுவும் சேம் ப்ரைஸ் தான். 580 360 லீஸ் எடுக்கலாம். 360 என்ன ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணது? இது 45,000 ஓடினது. 45,000.
அடுத்து இந்த பைக் நம்ம இது சேம் பிரைஸ் தான். சேம் பிரைஸ். ஓ பிடி நம்பர் 2016 மாடல். 2016 மாடல். இது 40,000 கிலோமீட்டர் ஓடுனது. 40,000. இது நம்ம இது மாத்தினா ஃபுல்லா மீட்டர் மூணுக்கும். அந்த மூணுக்கும் மீட்டர் மாத்தினா. ஓகே. எவ்வளவு பிரைஸ் டோட்டல்? சேம் பிரைஸ் தான். எவ்வளவு லீஸ்? 360 லீஸ் எடுக்கலாம். 360 லீஸ். இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? 70 கிலோமீட்டர். 35,000 ஓடுனது. 35,000. ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பைக். இது என்ன விலையா? இது டியோன்னா 2014 மாடல். 2014 மாடல். இதுன்ற விலை வந்து 580. 580. லீஸ் எவ்வளவு போட்டு கொடுப்பீங்க? இதுக்கு வந்து லீஸ் வந்து 430 வரையும் லீஸ் எடுத்துடலாம். 430 வரை. ஓ ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பைக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பைக். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினது? 41,000 ஓடி இருக்குது. மேனுவல் மீட்டர் லைக் ரோட் மீட்டர் சொல்லலாம். இந்த பைக் என்னது? விசி நம்பர் 2015 மாடல் ஆக்டிவ் நியூ மாடல் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு. ரீகண்டிஷன் பைக். ஓகே ரீகண்டிஷன் பைக். இது செகண்ட் ஓனர் பைக். செகண்ட் ஓனர் பைக். இதுன்ற பிரைஸ் வந்து 480. 480. எவ்வளவு கிலோமீட்டர் ஒன்று? இது மேனுவல் மீட்டர் தான். ஆக்ரோட் மீட்டர் 58,000 இதுல காட்டுது. லீசிங் எவ்வளவு கொடுப்பீங்க? இதுக்கு லீசிங் வசதி வந்து 250 260 260 மட்டும் செய்யலாம். இந்த பைக் என்ன? இது ஹீரோ மேஸ்ட்ரோ 2016 மாடல். இதுன்ற விலையும் வந்து 3 ரூபா. 180 லீஸ். 180 லீஸ். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? இது 26,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. 49,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. 49,000 கிலோமீட்டர். செகண்ட் ஓனர் பைக். இது செகண்ட் ஓனர் பைக். இது செகண்ட் ஓனர். இதுல நீங்க அது ஃபர்ஸ்ட் ஓனர். ஸ்கூட்டி பப் நிக்குது. அது செகண்ட் ஓனர் பைக். இது செகண்ட் ஓனர். அதோட விலை வந்து 250. 250. ஓ 1 லட்சம் லீஸ் எடுக்கலாம். 1 லட்சம் லீஸ். குறைஞ்ச அமௌண்ட் கையில் வச்சிருக்காங்க. 150 160 அப்படி வச்சிருக்காங்க. சைக்கிள் போட்டு கொடுக்க உரிமையா இருக்கு. போட்டு கொடுக்கணும். இது ரீகண்டிஷன் பைக் இல்ல? ரீகண்டிஷன் பைக். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுன இந்த பைக்? இது மேனுவல் மீட்டர் தான். மேனுவல் மீட்டர் சொல்லலாம். மேனுவல் மீட்டர்கள் எல்லாமே கூடுதலா ஆக்ரோட் மீட்டர் சொல்லலாம். கேபிள் கலண்டாலும் இப்ப பைக் வெளியே நம்ம ஆட்கள் வந்து வாங்குறாங்களா? நீங்க முதல் போட்டது கிணவேர் அடிச்சு கேட்டு சைக்கிள் கொடுத்துட்டோம். அப்படி. ஓகே ஓகே. நீங்க எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுக்கிற? நீங்க சைக்கிள் பேரன் காசு அவசரம் அப்படியான விற்க கொண்டறிவினோம். அப்படி இல்லாட்டி வேற தரையர் மேல கொண்டறிவினோம். ஓகே. வெளிநாட்டு போறாங்க சைக்கிள் அப்படி கொண்டு வர. ஓகே. இப்ப வேற நம்பர் பைக்ல நிக்குதா? வேற டிஸ்ட்ரிக்ட் பைக் எங்கள்கிட்ட தச்சமே இல்லை. எல்லாம் ஜாப்பான் சைக்கிள் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. டியோ தான் வேற மாவட்ட சைக்கிள். அது இதுக்கு மாறிடுது. மாத்திட்டீங்க.